எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். சம்மரில் யூஸ் செய்கிறதுக்கு ஜெல் டைப்பாக உள்ள மாய்ஸ்சரைசர் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். ஜெல் டைப்பாக உள்ள மாய்ஸ்சரைசரில் ஒரு சில மாய்ஸ்சரைசர் நான் ட்ரை செஞ்சேன். உங்களுக்காக அதை நான் வந்து கொண்டு வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாமா எர்த்தோட இந்த 2 மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசரில் அலோவேரா ஜெல்லும் விட்டமின் ஈயும் இருக்குது. அலோவேரா ஜெல்லை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்கின்னுக்கு யூஸ் செஞ்சுக்கலாம், நம்மளோட ஹேருக்கும் யூஸ் செஞ்சுக்கலாம். ஹேருக்கு யூஸ் செய்கிறதுனால நம்மளோட ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் செய்கிறதுக்கு, ஸ்கால்ப் ஒரு மாய்ஸ்சர் தன்மையோட வைக்கிறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்குது. அதாவது நம்ம அலோவேரா ஜெல்லெல்லாம் அப்ளை செஞ்சுட்டு பார்க்குற நேரம் ட்ரை ஆகி காணாமல் போயிடும். ஆனால் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற லேயர் தான் ட்ரையாக இருக்கும். உள்பக்கமாக இருக்கிறது ஸ்கின்னோட டச் ஆகி இருக்கிற அலோவேரா ஜெல் மாய்ஸ்சர் தன்மையோட இருக்கும். நம்மளோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். சன்டேன் ஆகி இருக்குது அப்படின்னாலும் சூப்பராக இது வந்து ரிமூவ் செய்யுது. ரெகுலராக டெய்லி பேசிஸில் நீங்கள் அலோவேரா ஜெல் யூஸ் செஞ்சுக்கலாம். இதை ஃபேஸ்லேயும் யூஸ் செஞ்சுக்கலாம், உங்களோட ஹேண்ட் லெக் பாடியில் எல்லாமே யூஸ் செஞ்சுக்கலாம், ஹேர்லேயும் யூஸ் செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது இந்த கிளியர் ஜெல். இந்த அலோவேரா ஜெல்லில் பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல்லும் இருக்கும், அது மட்டும் இல்லை டர்மரிக்கும் இருக்குது. மஞ்சள் வந்து ஆட் செஞ்சுருக்குறாங்க, மஞ்சள் கலரில் இருக்கும். ஓகேவா, இது கிளியராக இருக்கும், இது வந்து மஞ்சளாக இருக்கும். கொஞ்சம் தான் இருக்குது. ஓகேவா, இது வந்து உங்களோட ஃபேஸ்லையும் யூஸ் செஞ்சுக்கலாம், பாடியில் ஹேரில் எல்லாமே யூஸ் செஞ்சுக்கலாம். ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ஹேருக்கு எனக்கு வேறு நான் யூஸ் செஞ்ச அலோவேரா ஜெல்லை கம்பேர் பண்ணுற நேரம் ஹேருக்கு யூஸ் செய்கிறத விட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேஸாக இருந்தாலும் சரி, பாடியில் உள்ள ஹேண்டில் லெக்கு ஸ்கின்னாக இருந்தாலும் சரி சூப்பராக ஒர்க் ஆகுது. ரொம்ப பிடிச்சிருக்கு. 300 ml ப்ராடக்ட் இந்த மஞ்சள் வருது பார்த்தீங்களா, இதோட ப்ரைஸு 349. கிளியரான ஜெல் வருகிறது. இதுலேயும் 300 ml இருக்குது. இதோட ப்ரைஸு 319 ருபீஸு கொடுக்குறாங்க. நல்ல ப்ராடக்ட்டு, பம்பு பேக்கேஜிங், ஈஸியாக எடுத்து யூஸ் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நிவ்யா அப்படின்னு உள்ள பிராண்டோட ஃப்ரெஷ் அண்ட் ஹெல்தி ஜெல் பாடி லோஷன் கொடுத்துருக்குறாங்க. இது ஃபேஸுக்கு யூஸ் செய்கிறது கிடையாது, நம்மளோட பாடி ஹேண்ட் லெக்லாம் யூஸ் செஞ்சுக்கலாம். இது ரோஸ் வாட்டர், இன்னொன்று அலோவேரா ஜெல்லில் வரும். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இது மாதிரி வாட்டரையாக மாறிடுச்சு. இந்த சம்மர் ஹீட்டில் இதோட தன்மை கொஞ்சம் மாறிடுச்சு. ஆனால் கொஞ்சம் ஜெல் டைப்பாக இருக்கும். இப்போது நான் எடுக்கிற நேரம் இது மாதிரி வாட்டராக வருது பார்த்தீங்களா, இந்த அளவு வாட்டராக இருக்காது. இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம தேய்ச்சி ஹேண்டில் தேய்க்கிற நேரம் உடனே அப்சர்வ் ஆகி காணாமல் போயிடும். அப்ளை செஞ்சது மாதிரியே இருக்காது, குயிக்காக வந்து அப்சர்வ் ஆகி காணாமல் போயிடும். சிப்பாக எந்த ஒரு ஃபீலும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாய்ஸ்சரைசர் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா இதை யூஸ் செய்யாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த அளவு ஹைட்ரேஷன் வந்து கிடைக்காது. இந்த ப்ராடக்டை பாடி லோஷனாக யூஸ் செய்கிறதுக்கு பதிலாக ஹேண்டெல்லாம் வாஷ் செய்கிறீங்க, அடிக்கடி வாஷ் செய்கிற நேரம் ஹேண்ட் வந்து ரொம்ப ட்ரை ஆகும் பார்த்தீங்களா, அந்த நேரம் உங்களோட ஹேண்டுக்கு சிப்பாக எந்த ஒரு ஃபீலும் இல்லாத ஸ்கின்னுக்கு ஹைட்ரேஷன் கொடுக்கறது மாதிரி ஜெல் டைப்பா உள்ள பாடி லோஷன் வேணும் அப்படின்னா மட்டும் இதை யூஸ் செஞ்சுக்கலாம். ப்ராடக்ட் கையில எடுத்து இப்படி தேய்க்கிற நேரமே ஒரு சில நேரம் காணாம போயிடும். அளவு கொஞ்சம் அதிகமா யூஸ் செய்ய வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் ஆல்ஃப் குட்னஸ் அப்படின்னு உள்ள பிராண்டோட அலோவேரா ஜெல்லும் இருக்கு, இதுல ரோஸ் வாட்டரும் இருக்குது. ப்ராடக்ட் 10 ml 99 ருபீஸ் கொடுக்குறாங்க. ப்ராடக்ட் நல்லா இருக்குது. அலோவேரா ஜெல்லும் ரோஸ் வாட்டரும் மிக்ஸ் செஞ்சு அவங்க யூஸ் செஞ்சுருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னுக்கு டபுள் பெனிஃபிட்டாக கிடைக்கும். இந்த அலோவேரா ஜெல்லை உங்களோட ஃபேஸில் ஹேண்ட் லெக்லலாம் யூஸ் செஞ்சுக்கலாம், ஹேருக்கு யூஸ் செஞ்சுக்கலான்னு கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ஹேரில் யூஸ் செய்கிறத விட ஸ்கின்னுக்கு இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அலோவேரா ஜெல்லெல்லாம் அப்ளை செய்கிற நேரம் ஒரு மாய்ஸ்சர் தன்மையோட சிப்பாக இருக்கும். கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு டைம் கொடுங்க. ஓகே, ஒரு 2-3 மினிட்ஸுக்கு அப்புறமா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடும். ஸ்கின்ல ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி சிப்பாக எந்த ஒரு ஃபீலும் இருக்காது. ஆல்ஃப் குட்னஸோட அலோவேரா ஜெல் பெரிய சைஸும் இருக்குது. இதில் 99% நேச்சுரலான இன்க்ரீடியன்ட் தான் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 1% ப்ரிசர்வேட்டிவாக இருக்கலாம். உங்களோட ஸ்கின்னில் நல்ல பிக்மெண்டேஷன் பிரச்சனை, டார்க் ஸ்பாட்லாம் இருக்குது அப்படின்னா அலோவேரா ஜெல் கொஞ்சம் எடுத்து ஹனி ஆட் செஞ்சு, தேன் கொஞ்சமாக ஆட் செஞ்சு நல்லபடியாக மிக்ஸ் செஞ்சு உங்களோட ஃபேஸ்லேயும் நெக்லையும் அப்ளை செஞ்சு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இல்லை 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நார்மலான வாட்டரில் வாஷ் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஸ்கின் நல்ல பிரைட்டாக இருக்கும், ஸ்கின் நல்ல க்ளோவாக இருக்கும். டார்க் ஸ்பாட், பிக்மெண்டேஷன் எல்லாம் நாள் போக போக ரெடியூஸ் ஆகி சூப்பராக ஸ்கின் ஈவன் டோனோட இருக்கும். ட்ரை செஞ்சு பாருங்கள், நல்லபடியாக ஒர்க் ஆகும். இந்த அலோவேரா ஜெல்லுன்னு கிடையாது, எந்த அலோவேரா ஜெல்லாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஸ்கின்னுக்கு எந்த அலோவேரா ஜெல் சூட் ஆகுதோ அதை நீங்கள் யூஸ் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் அப்பல்லோ ஃபார்மசியில் வாங்கின
அலோவேரா ஜெல். இது அப்பல்லோ பிராண்டோடது. இது ஸ்கின்னுக்கும் யூஸ் செஞ்சுக்கலாம், நம்மளோட ஹேருக்கும் யூஸ் செஞ்சுக்கலாம். இது கிரீன் கலர்ல இருக்கு. ஓகே, இதுல 100 கிராம் ப்ராடக்ட் இருக்குது. 80 ருபீஸ் கொடுக்குறாங்க. இந்த அலோவேரா ஜெல் என்னோட ஸ்கின்ல யூஸ் செய்கிறத விட என்னோட ஹேருக்கு பெஸ்டா வந்து ஒர்க் ஆகுது. நீங்க ஹேர்ல எல்லாம் சீரம் யூஸ் செய்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பதிலா அலோவேரா ஜெல்லை யூஸ் செஞ்சுக்கலாம். என்ன செய்யணும் அப்படின்னா, அலோவேரா ஜெல்லை கொஞ்சமா இப்படி எடுத்துக்கங்க. இது மாதிரி எடுத்து உங்களோட 2 ஹேண்ட்லேயும் இது மாதிரி ரப் செஞ்சுக்கிட்டு ஸ்கேல்ப்லேயும் வந்து நல்லபடியாக மசாஜ் செஞ்சுக்கலாம். இல்லை லென்த்தான ஹேரில் இது மாதிரி நீங்கள் அப்ளை செய்கிறதுனால உங்களோட ஹேரில் இது படுகிற நேரம் கொஞ்சம் ஒரு வெட்டான தன்மை இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் ட்ரை ஆகிடும். இது மாதிரி அப்ளை செஞ்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பாருங்க, ஹேர்லாம் செப்பரேட்டாக இருக்கும். ஹேர் கொஞ்சம் திக்காக இருந்தது மாதிரி இருக்கும், அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேவா? 2 மினிட்ஸுக்கு அப்புறமா ஹேரை கோம்பு செஞ்சு பாருங்க, ஹேர் நல்லா ஷைனிங்காக சாஃப்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நல்லா இருக்கும். ட்ரை செஞ்சு பாருங்க, ஒர்க் ஆகும். நேச்சுரலாக நமக்கு கிடைக்கிற அலோவேரா ஜெல்லை கொஞ்சம் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் செஞ்சால் கூட 1 வீக்குக்கு மேலே தாக்கு பிடிக்காது. ஓகேவா? ஒரு மாதிரி ஆகிடும், அதோட தன்மை கெட்டு போயிடும். ஃபர்ஸ்ட்டு கொடுக்குற பெனிஃபிட்டு லாஸ்ட்டில் வந்து அது கொடுக்குறது இல்லை. அதே இது இந்த ப்ராடக்ட் நம்ம இது மாதிரி பேக்கில் நம்ம வாங்குறது, செல்ஃப் லைஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 இயர்ஸ் வந்து இருக்குது. 2-3 வருஷம் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துருப்பாங்க. அதனால உங்களோட ஸ்கின்னுக்கு க்ரீன் கலராக இருந்தாலும் சரி, ஒயிட் கலராக இருந்தாலும் சரி, எல்லோ கலராக இருந்தாலும் சரி, உங்களோட ஸ்கின்னுக்கு எது கரெக்டாக சூட் ஆகுதோ அந்த அலோவேரா ஜெல்லை யூஸ் செய்கிறது நல்லது. எனக்கு இது ஹேருக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் திக்காகவும் இருக்குது, ஹேருக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. அலோவேரா ஜெல்னால நிறைய விஷயங்கள் வந்து சில ஸ்கின்காக இருந்தாலும் சரி, ஹேருக்காக இருந்தாலும் சரி, நம்ம ரெகுலராக யூஸ் செய்கிற ஹேர் ஆயிலில் கூட அலோவேரா ஜெல்லை விட்டு நல்லபடியாக மிக்ஸ் செஞ்சு உங்களோட ஹேரில் ஒரு பேக்கு மாதிரி கூட அப்ளை செஞ்சுக்கலாம். ஹேர் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக ஷைனிங்காக இருக்கும். எப்படி வேணாலும் யூஸ் செஞ்சுக்கலாம். ஆன்லைனில் வாங்கின ப்ராடக்டோட பர்ச்சேஸ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். இது வந்து நீங்கள் லோக்கல்லே வாங்கிக்கலாம். அப்போல்லாம் மெடிக்கல் ஷாப்பில் வந்து கிடைக்கும். இதோட லிங்க் நான் கொடுக்கல, வேறு எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும் கொடுத்துருக்குறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.